ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நியூ சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் ஆட் ஆகிருக்கீங்க, ரொம்ப நன்றி. வாங்க இன்றைக்கி சிம்பிள் ஃப்ளவர் டிசைன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிரர், ரவுண்ட் ஷேப் மிரர் கம் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு, ஒயிட் பேர்ல் ஃபுல்லாக அதை சுற்றி நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச் தான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், எப்படி போடுறது அப்படின்ட்டு. பிகினிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை சுற்றி அழகாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணி அதை நாட் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அதை சுற்றி அந்த நாட் போடுறதும் எப்படி பண்ணணும்னு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், புரியும். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் 5 சைடுமே கம் அப்ளை பண்ணிவிட்டு, அந்த இடத்துல குந்தன் ஸ்டோன் ப்ளூ கலர் அழகாக அந்த ஃப்ளவர் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிடுங்க. அழகாக ஒட்டி விட்டுருங்க. அந்த ஷேப் கொஞ்சம் நகரும், அழகாக பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சுகர் பீட்ஸ் எடுத்து ஃபுல்லாக அதை கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இது ஃபுல்லாக செயின் ஸ்டிச் தான், வேறு எந்த ஸ்டிச்சும் நம்ம போட போகிறதில்ல. செயின் ஸ்டிச் நான் ஏற்கனவே எப்படி போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். செயின் ஸ்டிச் வித் பீட் ஸ்டிச் பொறுமையாக போட்டுகிட்டே வாங்க. அந்த ஹாரி நீடில் 90 டிகிரியில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச் வரும், இல்லைன்னா வராது. பொறுமையாக அந்த குந்தன் ஸ்டோனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி, ஃபுல்லாக அந்த பார்டர் ஃபுல்லாக நீங்கள் பொறுமையாக போட்டுட்டு வாங்க. பாருங்கள், உள்ளே விட்டு அது உள்ளே இருக்கிற த்ரெட்டை நம்ம இழுக்கணும். இதுதான் சிம்பிள் பேசிக் ஸ்டிச் ஹாரி ஒர்க்கில். இதை கற்றுக்கினாலே போதும், நீங்கள் எல்லா டிசைனும் போடலாம். ஆக்சுவலாக இந்த ஃப்ளவர் டிசைன் நான் ஒரு டிசைன் தான் போட்டிருக்கேன். இது நீங்கள் ப்ளவுஸில் பார்டர்ஸ்லலாம் போடலாம், ஹேண்ட் டிசைனில் போடலாம், ஹேண்டில் பார்டரில் போடலாம். அதுமாதிரி நெக் டிசைனில் போட்டுக்கலாம், நிறைய போடலாம், அழகாக இருக்கும். ஃபுல்லாக நான் சும்மா ஒரு சிம்பிள் எப்படி போடணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக இது நீங்கள் சில்க் த்ரெட்லேயே நீங்கள் போடலாம், அது உள்ளே இருக்கிற குந்தனுக்கு பதில். பட் அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த பீட் அப்ளை பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் ஸ்டிச் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நல்லாயிருக்கா? இதேமாதிரி நிறைய போட்டிருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.